அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். ஒரு அழகான ஒரு கவி, குழந்தைகளுக்கான கவி. பாடு பாப்பா. சின்ன வயது குழந்தைகளே, சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள். அன்னை தந்தை இருவரும் அன்பாய் வணக்கம் சொல்லுங்கள். பல்லை துலக்கி முகங்கழுவி பரமனை மனதில் நினையுங்கள். எல்லையில்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளம் நெஞ்சில். உள்ளத்தின் பால் உருக்கமுடன் உங்கள் ஆசான் போதித்த பள்ளிக்கூட பாடத்தை படிக்க வேண்டும் இருதடவை. வீட்டுக் கணக்கை போட்ட பின் விடைகள் சரியா எனப் பாரீர். நாட்டுக் குழந்தை நல்லோரின் நினைவை என்றும் மறவோமே. அம்மா கொடுத்த ஆகாரம் அளவை உண்ண வேண்டும். அதை சும்மா அதிகம் சாப்பிட்டால் சுகத்தை கெடுக்கும், அறிந்திடுவோம். நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளிக்கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திட வேண்டும் இடத்தினிலே. ஊக்கத்தோடு படித்தோர்கள் உயர்ந்தோரானோர் பலர். அந்த நோக்கத்தோடு கல்விதனை நன்றாய் கற்று தேர்ந்திடுவோம். தினமும் மாலை வேளையிலே திறமையாக பலர் கூடி மனமும் உடலும் நலமுடைய மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம். அந்தி வேலை மேற்கு புறம் ஆகாயத்தை பார்த்திடுவோம். விந்தையாக மேகங்கள் விதவிதமாக தோன்றிடுமே. இரவு வேளை வானத்தில் எங்கும் நட்சத்திர மயமே. பரவி மினுக்கு மினுக்கென்று பார்க்க அழகாய் காட்சி தரும். நிலவு இருக்கும் இரவுகளை நினைக்க நினைக்க ஆனந்தம். உளவி மேகம் சில நாளில் உள்ள களிப்பை விளைவிக்கும். அம்மா அப்பா வளர்க்கின்றார், ஆசான் படிப்பை தருகின்றார். சும்மா வானம் பூமியுவை சுகத்தை தருகின்றது எல்லோருக்கும். இறைநிலை என்ற பேராற்றல் எங்கும் உள்ளது நீக்கமர. மறைவாய் இருந்து அது ஆற்றும் மாபெரும் செயலை நினைத்திடுவோம். உணவை உண்போம் நாள்தோறும் உடலாய் அதனை மாற்றுவர் யார்? கணமும் நம்மை பிரியாமல் கருத்தாயிருந்து ஊக்குவது யார்? அவரே தெய்வம், அவரே பேராற்றல். அறிவை கொண்டே வணங்கிடுவோம். எவரும் அவரின் அருளாளி இன்பம் பெற்று வாழ்கின்றார். என்ன அழகான தத்துவம்! கவி ஞான களஞ்சியத்தில் நம் தத்துவ ஞான வேதாத்ரி மகரிஷி ஐயா கொடுத்த கவி. பாடு பாப்பா. வாழ்க வளமுடன்.